ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். இது கூடவே கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்லேயே பெருந்தொந்தரவு எலி தொந்தரவு தாங்க. இந்த எலி நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜுன்னு எல்லா ஒயருமே கடிச்சு நாசம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பேப்பர், துணின்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க பொருட்களையுமே நாசம் பண்ணிடும். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன், வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்ம கடைகளில் காசெல்லாம் கொடுத்து எலி மருந்துலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம். ஆனால் அந்த மாதிரி வைக்கும்போது எலி அது சாப்பிட்டதுக்கப்புறமா இறந்து போயிடும். அது இறந்து போயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு முடுக்குக்குள்ளே போய் எங்கேயாவது போய் இறந்து போயிடும். அதனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முழுசாகவே ஒரு மாதிரியான பேர்ட் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா எலி வந்து எங்கே கிடக்கு அப்படின்னு நமக்கு தேடுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் எலியை ஓட எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுல செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமானது. இப்போ அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது, தனி மிளகாய் தூள் இருக்கு பாருங்க, அதுதான் சேர்க்கணும். இதுதான் நல்ல காரமாக இருக்கும். அதனால நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததா இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணும். நீங்கள் கிளீனிக் ப்ளஸ், பேண்டீன் என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 நிலக்கடலை எடுத்துக்கங்க. இதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்க போகிறோம். கோதுமை மாவு எலிகளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே போல் தான் இந்த நிலக்கடலையும் எலிகளுக்கு விருப்பமான ஒரு உணவு தான். ஸோ இதை வந்து நீங்கள் தட்டி எடுத்து சேர்க்குறப்ப இதோட வாசனைக்கே எலி வந்து இதை சாப்பிட வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனை வச்சு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிவோம் இல்லையா, அது போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை கையில் எடுத்து சின்ன சின்ன பாலாக நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்து இதை ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. இதை உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவு, அதுக்கப்புறமா நிலக்கடலை, இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா எலிக்கு ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட வரும். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2ஆக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மடித்து நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை வந்து மடித்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த உருண்டையை வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் இந்த மாதிரி வச்சு விட்டுறலாம். இந்த உருண்டையை வந்து நம்ம அப்படியே எடுத்து வீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கரை பிடிச்சிரும் இல்லையா, அதனால தான் நம்ம அடியில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம வீட்டில் எலி தொந்தரவு எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சு விட போகிறோம். நைட்டு நேரத்தில் நம்ம வீட்டில் ஸ்டவ்வுக்கு அடியிலையும் எலி நடமாட்டம் இருக்கும். அதனால அடுப்புக்கு அடியிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு விட்டுருங்க. ஸ்டவ் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டர், அதுக்கு அடியிலலாம் நீங்கள் ஒன்று வச்சு விடலாம். வீட்டில் இருக்கிற ரூமில் கபோர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் நீங்கள் வச்சு விடுங்க. அதுக்கு அடியிலையும் எலி நடமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து நைட் நேரத்தில் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ளே எலி வரும். ரூமில் இருக்கிற ஜன்னல், கிச்சனில் இருக்கிற ஜன்னல், அந்த ஜன்னல்லாம் நம்ம வந்து ஓப்பனில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஜன்னல்லையும் நீங்கள் வந்து வெளியே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப எலி வந்து அது வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ரும். கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஜன்னல் இருக்குது பாருங்கள், அதுக்கு வெளியேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க.
இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன் இருக்குது பாருங்கள். கார்டனில் வந்து செடிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த செடியெல்லாம் கூட எலி வந்து நாசம் பண்ணிடும். ஸோ அந்த செடிக்கு பக்கத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து அதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது, கார்டன் பக்கமுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா காரில் இருக்கக்கூடிய ஒயரையும் கூட எலி வந்து கடிச்சு வச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப காருக்கு அடியில் இருக்கிற டயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இந்த நியூஸ் பேப்பரோடு சேர்த்து நீங்கள் ஒரு உருண்டை வந்து வச்சு விட்டுருங்க. நீங்கள் சுற்றி ஒவ்வொரு டயருக்கு மேலேயும் கூட நீங்கள் வந்து வச்சு விடலாம். இந்த மாதிரி வைக்கிறப்ப கார் பக்கத்தில் எலி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சாப்பிட்ரும். சாப்பிட்டதுக்கப்புறமா எலி வந்து உங்கள் வீட்டில் கார் பக்கத்துலேயும் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிட்றதுனால எலி வந்து செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, எலி சாகாது. ஆனால் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. இதை சாப்பிட்றதுனால எலிக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் செரிமான கோளாறு வந்து ஏற்படுத்தும். எலியோட சீரான நிலையை வந்து குலைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எலிக்கு வந்து மயக்கம் வரும், வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும். இதை சாப்பிட்டதுக்கப்புறமா அது முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். பொதுவாகவே எலிகளுக்கு பார்த்திங்கன்னா ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துடும். அதனால பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். 100% ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. கரப்பாம்பூச்சி தொந்தரவு உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கா? கவலையே படாதீங்க, நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 2 பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருந்து எல்லா கரப்பாம்பூச்சியும் அழிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிகள்லாம் எதுக்காக அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டு பொருட்கள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப இதனாலேயே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் வந்து அதிகமாக நம்ம வீட்டில் வந்து வருங்க. மோஸ்ட்லி கிச்சனில் தான் ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு அதிகமான வியாதிகள்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து குப்பை தொட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்து எப்போவுமே நம்ம வந்து இது போல் ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து குப்பையெல்லாம் உள்ளே போட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கவரை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாதபடிக்கு நல்ல டைட்டாக நம்ம வந்து கெட்டி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. குப்பை தொட்டியில் நம்ம போட்டிருக்க அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லுக்கே நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இதனால் நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மள சில பேர் வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நைட்டு வந்து அப்படியே நம்ம தூங்க போயிடுவோம். அடுத்த நாள் தான் அடுப்பு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அடுப்பும் கிச்சன் சிங்க்கும் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாங்க. அந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சிந்தி இருக்கிறப்ப அதோட ஸ்மெல்லுக்கே கரப்பாம்பூச்சி வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து செலவு பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் கழுவி நல்லா கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்பவும் நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நைட் நேரத்தில் இந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர், சின்ன கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே கரப்பாம்பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து சுடு தண்ணி சேர்க்கலைங்க, சாதாரண தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம
நெஸ்கஃபே காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்கஃபே, ப்ரூ, நரசூஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காஃபி பவுடரில் நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த காஃபி பவுடர் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாமே வந்து இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறதில்ல, கையில் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி அந்த மேலே வந்து அந்த பவுலுக்கு மேலே இது போல் நல்லா தடவி விட்டுருங்க. முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு, காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே வந்து அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எங்கே வந்து கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக இருக்குமோ, முக்கியமாக கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் கூட நீங்கள் வந்து வைக்கலாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து மாட்டிட்டு இறந்துரும். சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. குட்டி கரப்பாம்பூச்சி, பெரிய கரப்பாம்பூச்சி, எல்லா கரப்பாம்பூச்சியுமே இதுக்குள்ளே வந்து மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.